கைபேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். அதிமுகவின் மூத்த நிர்வாகியான திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுல விஜயோட இணைந்துட்டாரு அப்படின்றதுதான் கடந்த 2 நாட்களா இணைய போறாரு, இணைந்துட்டாரு அப்படின்னு தொடர்ச்சியா தலைப்பு செய்திகள்ல இடம்பெற்றிருக்கு. ஆனா இதுக்கே இப்படி பத்திரிகையாளர்கள் வேலை பார்த்தா எப்படி? இன்னும் 5 விக்கெட்டுகள் காலியாக போகுது, அதாவது 5 பேர் தாவேகாவுல இணைய போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த 5 முக்கிய புள்ளிகள் யார் யாரு, அரசியல நடக்க போகும் அதிரடி ட்விஸ்ட்னு, செங்கோட்டையனோட இந்த முடிவுக்கு அரசியல் தலைவர்கள் ஆற்றக்கூடிய எதிர்வினை என்ன அப்படின்றது குறித்துதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். முதல்ல திரு செங்கோட்டையன் யாரு, அவர் தாவேகாவுல இணைந்ததற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அளித்து செய்திகள் வெளியிடப்படுது, ஏன் அது பெரிய விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்கன்னா அதிமுக தொடங்கிய காலத்துல இருந்தே, அதாவது எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரிய நபரா இருந்து, அதற்கப்புறம் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா இருந்து, அதற்கு பின்பு சில முக்கிய முடிவுகளின் மூலம் அரசியல் தலைவர்களால மிகவும் போற்றப்பட்ட ஒரு நபரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 25, 29 வயதுகளிலே பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகி கிட்டத்தட்ட 8 முறை அதிமுகவுல தொடர்ச்சியா எம்எல்ஏவா இருந்ததுக்கான ஒரு நீண்ட பெரும் வரலாற்று, அரசியல் வரலாற்றை தனக்குள்ள வச்சிருக்க கூடியவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். முதல்ல திமுகவுல இருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரியும் பொழுது தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பதை சரியாக கணித்து எம்ஜிஆரோட இருந்து பயணித்தவர், தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்தவர். அதே போல அவருடைய கணிப்பு தவறாமல் எம்ஜிஆர் அவர்கள் நிரந்தர முதல்வர் ஆவார் அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அவர் தான் இப்ப வரைக்குமே அவருடைய பெயர் இல்லாமல் அரசியல் களம் நகராது அப்படின்ற அளவுக்கு அரசியல்ல வேறொன்று இருக்காரு. அப்பவே எம்ஜிஆரோட அவர் பயணிக்கணும் அப்படின்ற முடிவு சரியாக இருந்தது செங்கோட்டையனுடைய முடிவு. அதை தொடர்ந்து எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு ஜே அணி ஜா அணி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மையார் தலைமையில ஒரு அணியும் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில ஒரு அணியும் இரண்டா அதிமுக பிளவுபடும் பொழுது கூட ஜெயலலிதா தான் தமிழகத்திற்கு சிறந்த முதல்வர், அடுத்த முதல்வர் என்பதை சரியாக கணித்த செங்கோட்டையன் ஜே அணியில தொடர்ச்சி அவருடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவர்கள் சுற்றுப்பயணம் போகும்பொழுது அந்த பயணத்திற்கான திட்ட அறிக்கையை தீட்டி கொடுப்பவரே செங்கோட்டையனா இருந்திருக்காரு. அந்த அளவிற்கு ஜெயலலிதா அவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருந்தாங்க. மிகவும் அதிமுகவின் உன்னதமான ஒரு விசுவாசியா இதுவரைக்கும் அவர் இருந்திருக்காரு. அந்த இதுவரைக்கும் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, தாவேகால அவர் இணைந்ததுக்கு அப்புறம் கூட அவரோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய படத்தை எடுக்காம தான் அந்த கட்சியில போய் இணைஞ்சிருக்காரு. இதனாலதான் இப்ப வரைக்கும் அவர் உன்னதமான ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்படி ஒரு நீண்ட அரசியல் வரலாற்றை கொண்டிருந்தவர் தாவேகாவில் இணைவதால் தான் அவர் மீதான முக்கியத்துவம், இந்த செய்திக்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. செங்கோட்டையன் அவர்கள் விஜயோடு சேர்ந்தது குறித்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. இதுல அரசியல் தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் எழுப்பக்கூடிய விமர்சனங்கள் என்னவா இருக்கு இந்த நிகழ்வு குறித்து, அவங்களுடைய கதறல்களும் ஆதரவுகளும் எந்த அளவுல இருக்கு அப்படின்றது குறித்து நம்ம பார்க்கணும்ல. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஆரம்பத்துல விஜய் ஆதரிச்சாலும் அதற்கு அப்புறமா அவர் கொள்கைகளை சொன்னதுக்கு அப்புறமா அந்த கொள்கைகள் தனக்கு முரணா இருக்குன்னு சொல்லிட்டு விஜயை கடுமையா எதிர்க்க தொடங்கியிருக்காரு. கடுமையான வார்த்தைகளாலும் எதிர்க்க தொடங்கியிருக்காரு. அந்த வகையில விஜய் அவர்கள் கடைசியா காஞ்சி பரப்புரையில பேசும்பொழுது மோட்டார் சைக்கிள் தருவது போன்ற ஒரு வாக்குறுதி அளிக்கும் விதத்துல ஒரு விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு. ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீடு, அரசு வேலை, மோட்டார் சைக்கிள் என்பதுதான் அத்தியாவசியம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. இதை விஜயின் வாக்குறுதிகளா எடுத்துக்கிட்டு நிறைய மீடியாக்கள் நியூஸ் போடுறாங்க, நிறைய தலைவர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுல திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ மோட்டார் சைக்கிள் பைக்கு காரெல்லாம் கொடுத்தா அதற்கு பெட்ரோல் யார், உங்க அப்பனா போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பரமக்குடியில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல வெளிப்படையா விஜய தாக்கி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இப்பெல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கே நேரம் பத்த மாட்டுது, நான் மட்டும் படிச்சு மண்டியில எல்லாத்தையும் ஏத்திட்டு வந்தேன்னா உன்னை கொலை அறுத்துருவேன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளையும் பயன்படுத்தி வசைப்பாடி இருக்காரு. ஆல்ரெடி காஞ்சி பரப்புரையில பேசும்பொழுது தன்னுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் தற்கூறின்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் கடும் கோபத்தோட சில விஷயங்களை பேசியிருந்தாரு. எப்ப பார்த்தாலும் தற்கூறின்னு இவங்கதான் நாளை எதிர்காலத்தின் ஆச்சரியக்குறி, அரசியல் மாற்றத்தை நிகழ்த்த போகும் அறிகுறி அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப கோபத்தோட பேசியிருந்தாரு. ஆனா அவருடைய கோபத்தை இன்னும் முசுப்பேத்தி விடும் வகையில அந்த பொதுக்கூட்டத்துல சீமான் அவர்கள் மீண்டும் விஜய் தொண்டர்களை தற்கூறிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா 2026 திருச்சியில நாம் தமிழர் கட்சியின் ஒரு மிகப்பெரிய அளவிலான மாநாடு நடக்க இருக்க போகுது. அந்த மாநாட்டிற்கு வரவேற்பு அளிக்கும் விதமா பேசிய சீமான் அவர்கள் அந்த மாநாடு தற்கூறிகளின் மாநாடு போல இருக்காது,
அது தத்துவார்த்தமான ஒரு மாநாடா இருக்கும். தற்குறிகளுக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுமா? தத்துவம் பேசுறவனுக்கும் கூட்டம் கூடும் அப்படின்ற மாரி விஜயை மீண்டும் மீண்டும் சீண்டியிருக்காரு. இந்த சீண்டல் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் விஜய் கூட சேர்ந்தது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பலமா பார்க்கக்கூடிய சூழல்ல, சீமானுடைய இந்த கதறல்கள்லாம் வந்து பயத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லப்படுது. அவரை தொடர்ந்து செங்கோட்டையனுடைய இந்த முடிவு குறித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவங்க கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது, இந்த வாட்டி அரசியல்ல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சில மாற்றங்கள் நிகழும். 4 முனை போட்டி ஏற்படும். பழனிசாமி தான் செங்கோட்டையனை துரோகி என்றாரே தவிர, செங்கோட்டையன் வந்து பழனிசாமி குறித்து எந்த கருத்தையும் சொல்லல. 55 ஆண்டு காலம் இருந்தவருக்கு மரியாதை இல்ல அப்படின்ற மாதிரிதான் அவர் வருத்தப்படுறாரு அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசினாரு. இதை போய் பாஜகவின் மாநில தலைவரா இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, 4 முனை போட்டி 3 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் 2026 ஆட்சி அமைக்க போறது எங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு கவுன்சிலரா கூட இன்னும் ஆகாத விஜய் அவர்கள் எடுத்த உடனே உலகத்தை தாண்டணும்னு நினைச்சா அது எப்படி இப்படி எல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு விஜயையும் கடுமையா தாக்கி பேசியிருக்காரு. அடுத்ததா அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, செங்கோட்டையன் அவர்களின் பொது வாழ்வின் அளவு கூட இல்லாத விஜய் அவர்களை தலைவரா ஏற்று அவரோட பயணிக்க தொடங்கி இருக்க செங்கோட்டையனோட முடிவு ரொம்ப சுயநலமானது. இது வந்து செங்கோட்டையன் அவர்களின் சுயநலத்தை காட்டுது அப்படின்ற மாதிரி செங்கோட்டையனை ஒரு சுயநலவாதி போல சித்தரித்து அவர் ஒரு விமர்சனத்தை வெளியிட்டு இருக்காரு. இவர் மட்டும் இல்லாம இன்னும் பல பேரும் செங்கோட்டையன் அவர்களை இவர் வந்து துரோகி, அதிமுகவில் சூழ்ச்சி செய்து விட்டு வந்தவர், 55 ஆண்டுகால அனுபவத்தை வீணடித்துட்டாரு விஜய் தலைமையில போய் அப்படின்னு நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு 5 நபர்கள் முக்கிய புள்ளிகள் தாவேகாவுல இணைய போறதாவும் நியூஸ் வருது. சோ பத்திரிகையாளர்கள் எப்படி செங்கோட்டையனோட நியூஸ கவர் பண்றதுல எவ்வளவு ஆர்வத்தோட இருந்து அந்த ஒரு மணிக்கு மணி அந்த செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்களோ, அதை விட இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம், தமிழகத்தின் முன்னாள் முதல்வரா இருந்த இவரு இப்போ அதிமுகவுல இல்ல. அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கூட நீக்கப்பட்டிருக்காரு. அதற்கு பின்பு இவர் வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒரு குழுவை அமைத்து அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை எல்லாம் ஒன்றிணைக்கும் முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு. இப்போ சமீபத்துல கூட இந்த குழுவை நாங்க கட்சியா மாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில விஷயங்களை பேசியிருந்தார். எதற்காகனா, பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒன்றிணையிலன்னா என்னுடைய குழுவை நான் கட்சியா மாத்திருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதிமுகவுல இரட்டை குழல் துப்பாக்கிகளா செயல்பட்ட இபிஎஸ், ஓபிஎஸ் அவர்கள் அந்த கட்சியோட உட்கட்சி பிரச்சனையின் காரணமா பிரிஞ்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் ஓபிஎஸ் அவர்கள் பலமுறை அதிமுகவுல சேர முயற்சித்தும் அந்த முயற்சி தோல்வி அடைந்தது. அதை தொடர்ந்து பாஜக மேலிடத்தின் மூலம் சமரசம் செய்வதற்கான நிறைய முயற்சிகளை எடுத்தாரு. ஆனா அந்த முயற்சிகளும் தோல்வி அடைந்தது. பாஜகவை சேர்ந்த அமித்ஷா அவர்களையும் பிரதமர் மோடி அவர்களையும் சந்திப்பதற்காக ஓபிஎஸ் அவர்கள் வந்து நேரம் ஒதுக்க சொல்லி கேட்டதுக்கு கூட அதுக்கு அவங்க புறக்கணிச்சதை பார்த்து பாஜக ஓபிஎஸ் கைவிட்டுட்டாங்க. அரசியலில் அனாதையாக்கப்பட்டார் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய தகவல்கள் பேசப்பட்டு இருந்தது. இந்த சூழல்ல ஓபிஎஸ் திமுகவில் இணைவதற்காக சில பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுது. எதனாலனா, சேப்பாக் ஸ்டேடியத்துல முதல்வருடைய மருமகனா இருக்கக்கூடிய சபரீசன் அவர்களை சந்தித்து பேசியது, அது மட்டும் இல்லாம முதல்வர் அவர்களை வந்து நடைபயிற்சி போகும்பொழுது சந்தித்து பேசுறது, இது போன்ற காட்சிகளை வைத்து திமுகவில் ஓபிஎஸ் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியும் நிறைய பேச்சுக்கள் எழுப்பப்பட்டுச்சு. சோ அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட பிறகு நிலையான ஒரு கட்சிக்கு போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தாவேகாவுல இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து செய்தியாளர்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் நீங்க டிவிகேல இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது அதற்கு காலம் தான் பதில் சொல்லணும், அரசியல்ல எது வேணா நடக்கலாம், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பதில் வந்து இவர் வந்து உறுதியா இருக்காரு தாவேகாவுல சேரணும் அப்படின்றது போல எல்லாம் பேசப்பட்டு இருந்த சமயத்துல இப்போ செங்கோட்டையன் அவர்கள், அதாவது தாவேகாவுல இணையறதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் எங்க இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க ஒரு குழுவா, அதாவது அதிமுகவை ஒன்றிணைக்கும் குழுன்னு இவங்க ஒரு குழுவா செயல்பட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல செங்கோட்டையன் விஜயுடன் இணைந்ததை அடுத்து ஓபிஎஸ் அவர்களும் விஜயுடன் இணைவார், செங்கோட்டையன் அதற்கு பாலமாக இருப்பார் அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு. அவரை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில எல்லாராலும் ரசிக்கப்பட்ட ஒரு பேச்சாளரா இருந்த காளியம்மாள் அவர்கள், இவங்களுடைய பேச்சுக்கே அந்த கட்சியில மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க பல ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய பேச்சால ஈர்க்கப்படக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேர் இருக்காங்க.
அவங்க நாம் தமிழர் கட்சியில ஏற்பட்ட சில உட்கட்சி பூசல்கள் காரணமா, அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களே வந்து காளியம்மாள் பிசிறு அப்படின்னு பேசக்கூடிய அந்த ஆடியோக்கள்லாம் வெளியானதை தொடர்ந்து ரொம்ப அதிருப்தியில இருந்த காளியம்மாள் அந்த கட்சியை விட்டு வெளியேறி இருந்தாங்க. அதை தொடர்ந்து இவங்க மீண்டும் நாம் தமிழர் கட்சியில சேருவாங்க, இல்ல அதிமுகவுக்கு போறாங்க, திமுகவுக்கு போறாங்க அப்படின்னு நிறைய விஷயம் பேசப்பட்ட நிலையில தாவேகாவில் காளியம்மாள் இணைய போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி மட்டும் தொடர்ச்சியா பேசப்பட்டுட்டே இருக்கு. இதற்கு காளியம்மாள் மறுப்பு தெரிவிச்சிருந்தாலும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. காளியம்மாள் மட்டும்தான் முயற்சி செய்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் காளியம்மாள் தங்கள் பக்கம் வந்தா தங்களுடைய கட்சிக்கு அது மிக பெரும் பலமா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால அவங்கள தன் கட்சி பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை தாவேகவினர் தீவிரமா செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்கள தொடர்ந்து திராவிட கழகத்துல ஒரு முக்கிய பேச்சாளரா இருக்கக்கூடியவர் தான் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். தூய தமிழ்ல பூந்து விளையாடி வர்ணனை பாடி பேசக்கூடிய இவருடைய பேச்சுக்கும் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. இவருடைய பேச்சை திமுக மிக சரியான அளவுல பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற சூழல்ல தனக்கு திமுகவுல மதிப்பு கிடைக்கல, அதிமுகவும் ஒரு ஸ்ட்ராங்கான அணியா கிடையாது, அதனால தாவேகாவுல என்ன பேச்சாளரா பேச கூப்பிட்டா நிச்சயம் நான் பேசுவேன் தாவேகாவுக்காக, யாருக்காகவும் தாவேகாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல நாஞ்சில் சம்பத் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இதன் மூலியமா நாஞ்சில் சம்பத்தும் தாவேகாவுல இணையறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்கப்படுது. இப்ப கூட சமீபத்துல வந்து மதிமுக கட்சியில இருந்து விலகி வந்த மல்லை சத்யா அவர்கள் ஒரு புது கட்சி தொடங்கி இருந்தாரு. அந்த கட்சியோட நிகழ்வுலையும் நாஞ்சில் சம்பத் பங்கேற்றிருந்தாரு. ஒருவேளை மல்லை சத்யா அவர்களுடைய கட்சியும் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா மல்லை சத்யா அவர்களுக்கு நாஞ்சில் சம்பத் ஒரு சிறந்த நண்பரா இருக்காரு. அவருடைய தூண்டுதலின் பேர்ல மல்லை சத்யா அவர்கள் தாவேகாவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களுடைய பேரெல்லாம் வெளிப்படையா வெட்ட வெளிச்சமா ஊடகங்கள்ல பேசப்பட்டாலும் ஒருத்தருடைய பெயர் மட்டும் அவருடைய பதவியை குறிப்பிட்டு ஆனால் பெயர் குறிப்பிடாமல் மறைமுகமா பேசப்பட்டு இருக்கு. அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஓய்வு பெற்ற முன்னாள் டிஜிபி அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே தாவேகாவுல ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரியா இருக்கக்கூடிய அருண் அவர்கள் ஒரு முக்கிய பொறுப்புல தாவேகாவுல இருக்க சமயத்துல ஓய்வு பெற்ற மற்றொரு அரசு அதிகாரி தாவேகால இணைய இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த அதிகாரி யாரு அப்படின்னு நம்ம கெஸிங்ல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமும் சொசைட்டியோட ஒரு கனெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா செயல்படக்கூடிய அந்த அரசு அதிகாரி யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சைலேந்திர பாபு அவர்கள் தான். ஓய்வு பெற்ற டிஜிபியா இருக்கக்கூடிய திரு சைலேந்திர பாபு அவர்கள் தான் ஓய்வு பெற்றதற்கு அப்புறம் கூட ஒரு சமூக விழிப்புணர்வு சார்ந்த நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. மாணவர்களுக்கு எழுச்சி உரை ஆட்டிட்டு இருக்காரு. மோட்டிவேஷனலா நிறைய காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இவர் தான் தாவேகாவுல இணைய போற அந்த ஓய்வு பெற்ற முன்னாள் டிஜிபியா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அரசியல் புள்ளிகள்லாம் யார் தாவேகால இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலை உங்க கூட நான் பகிர்ந்துகிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த அரசியல் புள்ளி அடுத்ததா தாவேகால இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.